रिद्धू हाथ में किस दे दो। अरे सब लोग बॉयज बैक बैक फैन के नीचे बुलाओ जल्दी सर को बुलाओ जल्दी क्या हो गया मेरे बच्चे को இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது குழந்தைங்களுக்கான ஃபிட்ஸ்ன்னு சொல்கிற சீஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வலிப்பு வந்தது அப்படின்னா அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பதட்டத்தில் நம்ம ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வலிப்பை விட ஆக்சுவலாக நம்ம பண்ணுற விஷயங்கள் பிரச்சனையாக முடியலாம். ஸோ என்ன பண்ணணும் குழந்தைங்க ஃபிட்ஸ் வந்தா அப்படின்னா குழந்தைங்கள ஒரு லெஃப்ட் சைடில் படுக்க வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். 5 நிமிஷத்துக்குள்ள ஃபிட்ஸ் சரியாக போச்சு அப்படின்னா அதே பொசிஷனில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எச்சலோ இல்லை வாமிட்டிங்கோ அந்த பொசிஷனில் ஈஸியாக வெளியே வந்துடும். ரெண்டாவது அவங்களை சுற்றி டைட்டாக க்ளோதிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஃபிட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட போகணும். அதை ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சா கூட டாக்டர்கிட்ட போனால் அது என்ன டைப் ஆஃப் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும்போது அவங்க கையில் இரும்போ இல்லை சாவியோ அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக தரக்கூடாது. ரெண்டாவது ஃபிட்ஸ் வரும்போது அவங்க வாயில ஸ்பூனோ இல்லை கையோ வைக்கக்கூடாது, நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான விஷயம் ஃபிட்ஸ் வரும்போது தண்ணியோ பாலோ இல்லை எந்த ஒன்று பொருட்களையும் கொடுக்கக்கூடாது. அது வந்து லங்ஸுக்கு போயிட்டு நிமோனியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டூஸ் அண்ட் டோன்ஸை பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போனாலே அதுக்கான காரணத்தையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லா பேரும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.